ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் அப்டேட்டட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து டாபிக் வைஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதில் என்னெல்லாம் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்றது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, தமிழுடைய சிறப்பு பற்றின செய்திகள் படிக்கணும். அடுத்தது அந்த தமிழுக்கு யாரெல்லாம் வந்து பணியாற்றிருக்காங்க, யார் ஊவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரனா, சி இலக்குவனார், இவங்க வந்து தமிழுக்கு என்ன பணிலாம் ஆற்றிருக்காங்க அதை பற்றி படித்தோம். அடுத்தது தேவனைய பாவனார், அகரம் முதலி, அப்புறம் பாவலர் பிரிஞ்சித்னா, ஜி போ, வீரமுனியர், இவங்களாம் வந்து தமிழுக்கு தொண்டாட்டின செய்திகள் இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து தமிழ் சான்றுபட்ட செய்திகள் பொறுத்த வரைக்கும் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் உள்ளவங்களாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து தமிழ் சான்றுகள் தான். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நாம் இன்னையோட நம்ம வந்து எத்தனை முடிச்சிருக்கோம், இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா? இன்றைக்கி அரண் வலியுறுத்தல் இதை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல் இது வரைக்கும் நாம் திருக்குறளும் நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? அண்ட் ஒன் மோர் திங், இலக்கணம் டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் அப்படின்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணி போட்டுட்டேன். ஒரு சில டாபிக் அப்படின்றது நமக்கு வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஹைலைட் பண்ணிடுற எல்லாமே நம்ம வந்து புக்கு, அதாவது வந்து சிலபஸில் உள்ள டாபிக்ஸ்ன்றதை வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒரு சில டாப்பிக்லாம் வந்து இதுதான்ற மாதிரி கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டுமே நமக்கு 49 செட்டு இருக்குது. அடுத்தது எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் 35 செட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் இது வரைக்கும் நாம் 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி நம்ம சைட் பை சைடு இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இலக்கணம் ரீதியாக நம்ம ஸ்ட்ராங்காகிடலாம். ஸோ இலக்கியம் ரீதியாக நான் கொடுக்குற டாபிக்ன்றது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ் அப்படின்றது நமக்கு வந்து 99% உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா இம்பார்ட்டண்ட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஸ்கூல் புக்கு, அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அடுத்து அவுட் சோர்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு என்னோடய வீடியோ வந்து ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ன்றது நல்லாவே வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் இது தொடர்பான செய்திகளை பார்க்க போகிறோம். இது நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு அப்படின்ற அடிப்படையில் வந்து தனித்தனி பிரிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7th, 9th, 10th இங்கே நமக்கு வந்து 7th ஃபஸ்ட் டேர்மில் செம்மொழி தமிழ் அப்படி சொல்லிட்டு பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. 9th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 9ல் திராவிட மொழிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 13ல் உயர்தனி செம்மொழி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 டாபிக்ன்றது ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஸ்டாண்டர்ட்லையுமே 6th, 7th, 8th, 9th, 10th அடிப்படையில் நமக்கு இந்த 5 லெசன் அப்படின்றது நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 3, ஸோ இந்த 8 லெசன் அப்படின்றது நம்ம படித்தாக்கா இந்த டாபிக் ரிலேட்டட் நமக்கு வந்து கொஸ்டின் அப்படின்றது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட் 1 அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓல்டு புக் கண்டென்ட் பார்த்துடலாம். ஓல்டு புக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து நமக்கு நியூ புக்குன்றது ஒரு 5 லெசன் இருக்கா, இது நம்மளுடைய ஒரு கிளான்ஸ் இதை வந்து நம்ம வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 7th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 7ல் செம்மொழி தமிழ் அப்படின்னு இருக்குங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இது 7ஆம் வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 7ல் செம்மொழி தமிழ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்க மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். எல்லாமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி நான் படித்தப்போ ஹைலைட் பண்ணி படித்தது இதெல்லாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ரீடு விட்டுட்டு அது எதில் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் நான் ஏதாவது ஒரு ஆத்தரை பற்றி வந்தாக்கா அங்கெல்லாம் வந்து பாக்ஸ் பண்ணி படிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு இதில் ஒரு 3 பேஜுக்கு தான் இருக்குது. ஸோ கண்டென்ட் கம்மி தான் இதில். சரிங்களா? ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுதுங்களா, இவ்வளோதான்ற மாதிரி இருக்குங்களா? சரிங்களா? ஸோ முக்கியமானதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு படிங்க புக்கில் படிக்கிறப்ப. ஓகேங்களா ஆஃபீஸர்? அவ்வளோதான். ஸோ இதில் நாம் இந்த 3 பக்கத்தை பார்த்தாலே இந்த செம்மொழி தமிழ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, செம்மொழி தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழ் அப்படின்றது செம்மொழியாக எப்போ அறிவிக்கப்பட்டது? முதலாக தமிழ் மொழி தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டாங்க. அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ செம்மொழியாக தமிழ் வந்து அறிவிக்கப்பட்டாங்க.
அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டாங்க? சரிங்களா, இதை ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உலக மொழிகள். உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அப்போ இதுவே நமக்கு வந்து கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து எழுத்து வடிவில் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் வந்து நம்பர்ஸ் எண் வடிவில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றுள் பல பேச்சு மொழிகளாக தான் இருக்குது. எழுத்து மொழிகளாக உள்ளனவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவையும் பார்த்தினாக்கா ரொம்ப சின்னது தான், அதாவது வந்து ரொம்ப கம்மியான இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய மொழிகள் இருந்தாலும் அதில் பேச்சு வழக்கில் தான் பேச்சு மொழியாக தான் நிறைய இருக்குது. எழுத்து மொழியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து இலக்கிய வளம் நிறைந்தவைன்றது ரொம்ப மிகச்சிலவே இருக்குது. ஸோ எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் மொழி ஒன்றே என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா வள்ளலார். ஓகேங்களா. ராமலிங்க அடிகள் என்று அழைக்கப்படுகின்ற வள்ளலார் அவர்கள் சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ்மொழி ஒன்றே என்று கூறியவர் யார்? வள்ளலார். ஓகேங்களா. உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழியே என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். ஓகே மேம், இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா இல்லை 2 பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்ன, உலகில் எவ்வளவு மொழிகள் பேசப்படுகின்றன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள். இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் மொழி ஒன்றே என்று கூறியவர் யார்? வள்ளலார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செம்மொழிகள். செம்மொழினா என்ன அப்படின்னாக்கா திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் தான் செம்மொழிகள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இது எல்லாமே நாம் செம்மொழிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு யார் பட்டியலிட்டிருக்கார்? மொழியில் அறிஞரான சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார்? மொழியியல் அறிஞரான சா அகத்தியலிங்கம். இவற்றுள் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் பேச்சு வழக்கில் கிடையாது. சரிங்களா. இது நமக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. பொருந்தாதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 கொடுத்துட்டு கூட வேறு ஏதாவது லாங்குவேஜ் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 3மே தற்பொழுது பேச்சு வழக்கில் இல்லை. அப்போது கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், எபிரேயம் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது தேர்வு செய்க. ஆன்சர் எபிரேயம். ஓகேங்களா. ஸோ நமக்கு இது இலக்கணம் டாப்பிக்கில் கவர் ஆகுதுங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், செம்மொழி தமிழின் சிறப்பு. ஓகேங்களா. 15 கீழ்கணக்கில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகில் கிடையாது. ஓகேங்களா. அதனால தான் டாக்டர் கிரவுல் என்ன சொல்லியிருப்பார்? தமிழ் மொழியானது அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்ற மாதிரி சொன்னது யார்? டாக்டர் கிரவுல் சொல்லியிருப்பார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருந்துருக்கலாம். ஓகேங்களா. தமிழ் மொழியானது அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அப்படின்றது அதில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? டாக்டர் கிரவுல் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அப்போது 15 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் அப்படின்றது உலகிலே கிடையாது. தொன்மை. உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். அந்த நிலப்பகுதி கடல்கோளால் மூழ்கிவிட்டது. அந்த நிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென தண்டி அலங்காரம் மேற்கோள் கூறுகின்றது. என்ன சொல்லுது? ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொழி நீர் ஞால திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஓகேங்களா. ஸோ இதுவும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழவிலங்கி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தண்டி அலங்காரம். ஸோ இதை நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழவிலங்கி தண்டி அலங்காரத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் அப்படின்றது ஒரு நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு பிறமொழி சொற்கள் ஆகும். ஓகேங்களா. அப்போ அம்மை என்ற பிறமொழி சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன? தாய் அப்படின்னு போடலாமா? அப்பன் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? தந்தை. ஸோ அம்மை அப்பன் அப்படின்றது ஒரு நாஞ்சில் நாட்டு தமிழ்ச்சொல் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்க, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா கால்டுவெல் சொல்லியிருப்பாரு.
தமிழ் மொழியானது பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமல்லாமல் தழைத்தோங்கவும் செய்யும் அப்படி சொல்லிட்டு கால்டுவெல் சொல்லியிருக்காரு. முத்தமிழ் அப்படின்னாலே இயல் இசை நாடகம், ஓகேங்களா? இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், முத்தமிழ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படி சொல்லிட்டு சொன்னது எது அப்படின்னாக்கா தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படி சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. தமிழில் இடுகுறி பெயர்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு. ஸோ கொஸ்டின் கேட்பாங்களா, தமிழில் எத்தனை வகையான எண்கள் உண்டு அப்படின்னாக்கா 2 வகையான எண் மட்டுமே உண்டு. ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை, சரிங்களா? ஆனால் வடமொழியிலேயோ ஒருமை, இருமை, பன்மை இந்த மாதிரி 3 வகை எண்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழோ அவற்றோடு சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகின்றது. அதனையும் அகம் புறம் அப்படின்ற மாதிரி 2 வகையாக புகுத்துள்ளது. அப்போது தமிழ் மொழியானது வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தை எத்தனை வகையாக பிரித்துள்ளது அப்படின்னாக்கா 2 வகையாக. ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். பார்த்துருக்குமா, அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். அடுத்தது பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலேயே இருந்தன. கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலுமே கிடையாது. புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை, உருவகம் முதலிய அணிகளை பயன்படுத்தி பாடல்கள் இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இங்கே பாருங்கள், உலகில் மிக பழமை நிலப்பகுதி எது? குமரிக்கண்டம். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவாக இருக்குது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, சரிங்களா? ஸோ எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை, உருவகம் ஆகியவற்றை பயன்படுத்தி அழகு சேர்த்திருக்காங்க. உலக மொழிகளே சிறந்து விளங்குவது தமிழ் மொழி. அம்மை அப்பன் அப்படின்றது நாஞ்சில் நாட்டில் வழங்கும் சொற்கள். வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழியாக தமிழ் மொழி உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்னால் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இது நமக்கு 7th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மு. அடுத்தது பாருங்கள், 9th ஃபஸ்ட் டேர்ம் ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 9ல் திராவிட மொழிகள் அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது நமக்கு 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 9ல், ஓகேங்களா? திராவிட மொழிகள் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா? இங்கே பாருங்கள், தம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது தான் மொழி. ஸோ மொழின்றதே நமக்கு தோன்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு உதவுகின்ற ஒரு கருவி தான் மொழியாக உள்ளது. அடுத்தது மொழி அப்படின்றது நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா தனக்கேன தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழியே மூல மொழி ஆகும், சரிங்களா? ஸோ மூல மொழின்றது என்ன அப்படின்னாக்கா அதுதான் பேஸே. அது வந்து தனக்கென்று ஒரு தனிச்சிறப்பும் பிற மொழிகள் அதை தோன்றுவதற்கு அடிப்படையாகவும் இருக்குது தான் மூல மொழின்னு சொல்லலாம். அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் தான் என்னது? கிளை மொழிகள், சரி ஓகேங்களா? ஸோ பேஸு அதிலேருந்து வந்தது தான் கிளை மொழிகள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்துமே இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்ற மாதிரி 4 மொழி குடும்பங்கள் அடக்குவர். இந்த 4 மொழி குடும்பங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், ஓகேங்களா? அடுத்தது நம் நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன. அப்போ நம் நாட்டில் எத்தனை மொழிகள் பேசப்படுன்றாங்களாம்? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள். உலகளவில் பார்த்தினாக்கா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை, த மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா மொழியியலறிஞரான சா அகத்தியலிங்கம், ஓகேங்களா? மொழியியலறிஞரான சா அகத்தியலிங்கம். அவர் இங்கே என்ன சொல்லியிருந்தாரு 7th ஓல்டில்? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார்? மொழியியலறிஞரான சா அகத்தியலிங்கம். அவர் தான் இங்கே என்ன சொல்கிறாரு? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார்? சா அகத்தியலிங்கம் அவர்கள். மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ். இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன, சரிங்களா? ஸோ தற்பொழுது வந்து 28 மொழிகள் அப்படின்றது நம்ம வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது நமக்கு அப்டேட்டடில், அதாவது நியூ சிலபஸ், அதாவது வந்து நியூ புக்கில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 9th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்களா? அதில் வந்து 28 மொழிகள் அப்படின்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது 24 மொழிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 4 மொழிகள் சேர்க்கப்பட்டு
28 மொழிகள் அப்படின்றது தற்பொழுது வந்து திராவிட மொழிகள் உள்ளன. இந்த மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள் அப்படின்ற மாதிரி 3 வகையாக பிரிப்பர். அதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் திராவிட பெருமொழிகள், அதாவது நிறைய மக்களால் பேசப்படுகின்ற மொழியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்டு உள்ள சுற்றி இருக்க 4மே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்தியா அப்படின்னாக்கா. ஓகேங்களா? இது நமக்கு எங்கே என்ன இருக்கும்? இங்கே நமக்கு தமிழ்நாடு இருக்கும், இங்கே கேரளா இருக்கும், இங்கே கன்னடா இருக்கும், இங்கே ஆந்திரா, அப்படி மேலே தெலுங்கானா இருக்குமா? ஸோ தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, அதாவது தமிழ், தெலுங்கு, கேரளாவிலேருந்து மலையாளம் பேசுவாங்களா, கன்னடத்தில் கன்னடம் பேசுவாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டை சுற்றி இருக்கிற எல்லாமே மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிற இது. ஸோ இதுதான் திராவிட பெருமொழிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த அந்த பழம்பெரும் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து திராவிட நாகரிகம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்தியர்கள் மேக்ஸிமம் எல்லாருமே திராவிடர்கள் தான். அப்போ அவங்க இருந்த நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் சொல்லுவாங்க. தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள். ஸோ தென் திராவிட அப்படின்னாலே தமிழ், மலையாளம், கன்னடம் வந்துடும். தெலுங்குன்றது நடுதிராவிட மொழியில் போயிடும். சரிங்களா? ஸோ தெலுங்கு எந்த இதில் அடங்கும் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு நடுதிராவிட மொழிகளில் அடங்கிடும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் எது ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா, தென் திராவிட மொழிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுதிராவிட மொழிகள், தெலுங்குன்றது நடுதிராவிட மொழிகள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடதிராவிட மொழிகள் அப்படின்னாக்கா குருக், மால்தோ, பிராகுயி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி ரிமைனிங் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நமக்கு நடுதிராவிட மொழிகளில் வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு எதுலையும் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது, கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நமக்கு செட்டாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இது நமக்கு யூனிட் 7லேயும் நமக்கு வந்து கவர் ஆகும், இலக்கணம் டாப்பிக்லேயும் நமக்கு கவர் ஆகும். சரிங்களா ஆஃபீஸர்? தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. நடுதிராவிட மொழிகள் தெலுங்கு. வடதிராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுயி. ஓகேங்களா? அதுவும் மெயினாக இந்த மாதிரி 3 இருக்கிற டேட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. இது 3த்தையும் கொடுத்துட்டு இது கூட வந்து தெலுங்குன்றதை கொடுத்துட்டு பொருந்தாது இதுன்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. திராவிடம் அப்படின்றது திராவிட நாடு என்னும் பொருளை தருகின்றது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யாரு? கால்டுவெல். சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். திராவிடம் என்னும் சொல்லை முதலாக உருவாக்கியவர் யார் அப்படின்னாக்கா குமரிலபட்டர். அதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னாக்கா கால்டுவெல் ஆவார். சரிங்களா? திராவிடம் அப்படின்ற சொல்லை முதலாக உருவாக்கியவர் குமரிலபட்டர், அதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல் ஆவார். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்து பாருங்க. திராவிட மொழிகளுக்குரிய அந்த தமிழுக்குரிய இடங்கள் பார்க்கலாம். ஸோ திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானது. அதாவது தமிழ், திராவிட அப்படின்ற மாதிரி உருவாயிட்டுன்னு சொன்னது யார்? ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பாரு. இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குற ஏரியா. சரிங்களா? இந்த இது கொடுத்துட்டு நமக்கு இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு நமக்கு வந்து எது சரியானதுன்னு கேட்பாங்க. ஸோ தமிழ் அப்படின்றது ஃபஸ்ட்டு திராவிட, அதுலேயும் திராவிட, அப்புறம் திரமிழ, அதுக்கப்புறமேட்டுக்கா தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி தான் தமிழ் அப்படின்றது உருவாச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பாரு. ஈராஸ் பாதிரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்தியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு லெமோரியா கண்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே நமக்கு கடல் கோளால் மறைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு வரிகள் கூட படிச்சிருக்கோமா? பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வார்த்தை கூட படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. திராவிட மொழிகளுள் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழி கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ள மொழி வந்து நமக்கு வந்து தமிழாக தான் இருக்குது. தமிழ் அப்படின்றது தான் வந்து ஒரு மூல திராவிட மொழியோட வடிவத்தையும் அந்த மொழி கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இத்தகைய தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாக உயர்ந்து நிற்க செய்துள்ளது. இதனால தான் தமிழ் அப்படின்றது ஒரு செம்மொழியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையானது அப்படின்னாக்கா தொல்காப்பியம் ஆகும். தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையானது அப்படின்னாக்கா தொல்காப்பியம் தான். அடுத்தது 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி அப்படின்னாக்கா அது தமிழ் தான். எத்தனை விழுக்காடு? 80 விழுக்காடு. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னாலே செம்மொழி. ஓகேங்களா? கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா செம்மொழி ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையாக இருப்பது என்னது? மூல மொழியாகும். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது யாரு? சா அகத்தியலிங்கம். ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை கிளை மொழி அப்படி சொல்லுவோம். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். தமிழ் மொழியில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அப்படியே இதை வந்து நீங்கள் வந்து இன்னொரு டைம் அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோ வந்து ரிவிஷன், அதாவது வந்து திரும்ப பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 13 உயர்தனி செம்மொழின்னு இருக்குது, அது பார்க்கலவங்க. ஸோ இது வந்து நமக்கு 10th ஓல்டு தமிழ். ஸோ வள்ளலார் பார்த்து நமக்கு என்ன ஞாபகம் வருது? எளிதில் பேசவும் எளிதில் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்தது தாய்மொழியாக தமிழ் மொழி ஒன்றே அப்படி சொன்னாருங்களா? எளிதில் பேசவும் எளிதில் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்தது நம்மளுடைய தமிழ் மொழி தான் அப்படி சொல்லிட்டு சொன்னது யாரு? வள்ளலார் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, 10th ஓல்டு தமிழில் பேஜ் நம்பர் 13 பாருங்க, உயர்தனி செம்மொழி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றை நாள் முதல் உயிர்மொழி அப்படி சொல்லிட்டு சொன்னது யாரு? பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார். திருந்திய பண்பும் சீர்திரு நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி ஆகும் அப்படி சொன்னது யாரு? பருதிமார் கலைஞர். திருந்திய பண்பு சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழிதான் நம்மளுடைய தமிழ் செம்மொழியாம் அப்படி சொல்லிட்டு பருதிமார் கலைஞர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, தமிழ் மொழியானது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது, அதுவே நம் செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படி சொன்னது யாரு? தேவனையே பாவனார். அதாவது என்ன அப்படின்னாக்கா, தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை அப்படின்ற மாதிரி நிறைய மயில முடியும் அப்படின்ற அடிப்படையில் என வருகின்ற 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படி சொல்லிட்டு சொன்னது யாரு? தேவனையே பாவனார். ஸோ நமக்கு இங்கே 3 கொஸ்டின் இருக்குங்களா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றை நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னாக்கா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் மொழியாகும், அதுவே செம்மொழியாகும் அப்படி சொல்லிட்டு சொன்னது யாரு? பருதிமார் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னாக்கா தேவனையே பாவனார். பெருஞ்சித்தனார், பருதிமார் கலைஞர், தேவனையே பாவனார். அப்படியே இந்த பேஜை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்க, நமக்கு இதெல்லாம் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம் இதெல்லாமே நமக்கு என்ன மொழிகள்? இது எல்லாமே நமக்கு செம்மொழிகள் அப்படி சொல்லிட்டு யார் பட்டியலிட்டிருப்பான்? சா அகத்தியலிங்கம். கரெக்டுங்களா? ஸோ தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம், எபிரேயம் இதெல்லாமே வந்து ஒரு செம்மொழிகள் என்று பட்டியலிட்டது யாரு? சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா? ஞாபகம் வருதுங்களா? ஸோ இங்கே பார்த்தோமா, இங்கே பாருங்க, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இவைகள் செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் மொழியிலைஞரான சா அகத்தியலிங்கம். இதில் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் ஆகியவை பேச்சு வழக்கில் கிடையாது. ஓகேங்களா ஆஃபீஸர்? தெரியுதுங்களா? அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் லத்தீனும் ஈப்ரும் வழக்கிலிருந்து போயின. நெக்ஸ்ட்டு பாருங்க, என்றுமுல தென்தமிழ் அப்படி சொல்லிட்டு சொன்னது யாரு? கம்பர். என்றுமுல தென்தமிழ் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா கம்பர் சொல்லியிருக்காரு. 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்த லெசன் பொறுத்து, அதாவது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நாம் பாயிண்ட்டாக படிச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ தமிழுடைய தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நமக்கு கான்செப்ட் அப்படின்றது நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நமக்கு லைன் பை லைன் கொஸ்டினாலே படிச்சுட்டாலே போதும். அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இங்கே நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து அதை பற்றின சிறப்புகள் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இங்கே பாருங்கள், தமிழ் மொழியானது பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகின்றது அப்படி சொன்னது யார்? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூற்றாக இருக்குது பார்த்தீங்களா? யார் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன கூற்று, ஓகேங்களா, சிறப்பு பெயர், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம நோட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் போன்ற மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கின்றது. அது பிராகுயி முதலான
வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகின்றது சொன்னது யார்? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. அதனால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கின்றது தமிழ் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒன்று அப்படின்ற மாதிரி தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயலிசை நாடகம். ஓகேங்களா? முப்பெரும் பிரிவுகளை கொண்டதாக இருக்குது. அப்புறம் தமிழர் வந்து அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் 26,350. இது நமக்கு எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இதெல்லாம் மொத்த அடிகள் எத்தனை? 26,350. விரிவாக உருவாக்கப்பட்ட, அதாவது அந்த காலத்தே இந்த அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா கமில் சொலபில். ஏன்னா இப்போ சங்க இலக்கியங்கள் அப்படின்றது மொத்த அடிகள் கூட சொல்கிறாங்க, 26,350 அடிகள் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்றது உலகில் வேறு எந்த மொழியிலுமே கிடையாது அப்படி சொன்னது யார்? கமில் சொலபில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் ஆவார். அடுத்தது மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னது மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பார். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது கெல்லட். தமிழ் இலக்கணமானது படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா கெல்லட் சொல்லியிருக்காரு. அடுத்தது நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது? தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியமானது எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகின்றது. அதுவே தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? அகத்தியர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிடுறார் அப்படின்னாக்கா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதியிருப்பார். அப்போ அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற நூலானது 5 இலக்கணம் எழுதியிருக்கு. 5 இலக்கணம் என்னென்னது? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதனுடைய வழிநூல் தான் தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம். அதில் 3 மட்டும் இலக்கணம் சொல்லியிருப்பாங்க. எழுத்து, சொல், பொருள் மட்டும் தான் வந்து இலக்கணம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூறு, கணியன் பூங்குன்றனார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யார் சொல்லியிருப்பா? திருக்குறள். ஓகேங்களா? திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து குடிமக்கள் காப்பியம் என்னது? சிலப்பதிகாரம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எழுத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ற நிறைய அறநெறிகள் எல்லாமே இந்த சிலப்பதிகாரமான குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகின்ற சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா முனைவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது. இது சொன்னது யார்? முனைவர் எமினோ சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும். ஸோ இந்த முயற்சியானது 1901 தொடங்கி கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் தொடர்ந்தது. கடைசியாக நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து செம்மொழின்றது 2004 அக்டோபரில் தமிழ் தான் அறிவித்தாங்க. ஓகேங்களா? ஸோ 6 செம்மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா அப்படின்ற மாதிரி 6 செம்மொழிகள் இருக்குது. தற்பொழுது வந்து 7ஆவதாக வந்து ஒரு மொழி வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எந்த ஆண்டு, எந்த மொழி இது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? 6 செம்மொழிகள் தான் இருந்துச்சு எப்போது? 2014 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக வந்து 7ஆவதாக ஒரு செம்மொழி அப்படின்ற லிஸ்ட்டில் ஒரு மொழி ஆட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆண்டு, எந்த மொழின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ தமிழ் இந்த செம்மொழிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. 2004 அக்டோபரில் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2005 சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் ரெண்டுமே 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. 7ஆவது மொழி என்ன, எந்த ஆண்டுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழர் மனித வாழ்வை அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழாகும். 2004 அக்டோபர் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பார். 16 செவ்வியல் திறமைகளை கொண்டது அப்படின்னாக்கா தேவனைய பாவனார். இன்றைய மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. ஓகேங்களா ஆஃபீஸர்?
ஸோ இது நம்ம ஓல்டு புக்கில் பார்த்த கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ஓல்டு புக்கில் பார்த்த இந்த நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்றதே நமக்கு வந்து போதுமானது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை தாண்டி நமக்கு வந்து கொஸ்டின்ன்றது இதுலேருந்து கேட்பாங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹைலைட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் நல்லா படிச்சிக்கணும். இதுதான் நமக்கு வந்து கொஸ்டினாகவே கேட்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, கரெக்டாக 1/2 hour ஆகிடுச்சு. நாம் ஓல்டு தமிழ் புக்குன்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்ட் 2ன்றது நாம் நியூ புக்கில் என்ன இருக்குது, இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.